கார்பன் மார்க்கெட். கார்பன் மார்க்கெட்ங்கிறது இது வந்து ஒரு கான்செப்ட் தான் ஸ்பெசிஃபிக்கா. ஸோ இந்த கார்பன் மார்க்கெட்ங்கிறது வேற ஒன்றும் கிடையாது. நம்ம கார்பன் எமிஷன் பண்றோம்ல, இண்டஸ்ட்ரியல் ஆக்டிவிட்டிஸ் மூலமா நம்ம வந்து கார்பன் எமிஷன் பண்றோம். அந்த கார்பன் எமிஷன் பண்றதை வந்து குறைக்கிறதுக்காக, த்ரூ அவுட் தி வேர்ல்டு குறைக்கிறதுக்காக இன்டர்நேஷனல் அக்ரிமெண்ட்ல எடுத்துட்டு வந்து ஒரு முக்கியமான ஸ்டெப் தான் இந்த கார்பன் மார்க்கெட் சொல்லக்கூடியது. எந்த அக்ரிமெண்ட் பாத்தீங்க அப்படின்னா பாரிஸ் அக்ரிமெண்ட். பாரிஸ் மாநாடுன்னு கேள்விப்பட்டிருப்போம், 2015 நடந்திருக்கும். அதுல ஆர்டிகல் 6ல ஸ்பெசிஃபிக்கா இந்த கார்பன் மார்க்கெட் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ கார்பன் மார்க்கெட்னு வரல, இந்த டயக்ராம்ல நான் ஈஸியா ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த எமிட்டர் ஏ அப்படிங்கிற இதுல வந்து ஒரு டெவலப்டு கண்ட்ரின்னு வச்சுக்கோங்க, யூஎஸ் மாதிரி ஒரு பெரிய கண்ட்ரி வச்சுக்கலாம். எமிட்டர் பிங்கிறது ஒரு ஆப்பிரிக்கன் கண்ட்ரி, ஒரு புவர்லி டெவலப்டு கண்ட்ரிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இந்த எமிட்டர் ஏ வந்து டெவலப்டு கண்ட்ரிங்கிறதுனால வந்து ஒரு இண்டஸ்ட்ரியலைஸ்டு கண்ட்ரி அப்படின்னா அதிகமா கார்பன் டை ஆக்சைடு கார்பன் எமிஷன் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இந்த லீஸ்ட் டெவலப்டு கண்ட்ரிஸ் கூட எமிட்டர் பி வந்து அந்த அளவுக்கு எமிட் பண்ண மாட்டாங்க, ஏன்னா அவங்க புவர்லி டெவலப்டு கண்ட்ரி. ஸோ இந்த பாரிஸ் அக்ரிமெண்ட் என்ன பிக்ஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா, த்ரூ அவுட் தி வேர்ல்ட் எல்லா கண்ட்ரிஸும் ஒரு பர்டிகுலர் லிமிட்டுக்கு மேல கார்பன் எமிட் பண்ண கூடாதுங்கிற மாதிரி ஒரு சீலிங் லிமிட்டை வந்து பிக்ஸ் பண்றாங்க. ஓகேங்களா? அதுதான் வந்து அந்த ரெட் கலர் டேஷா போட்டுருக்கல, அதுதான் வந்து ஸ்பெசிஃபிக்கா இவ்வளவு டனுக்கு மேல நீங்க கார்பன் எமிஷன் பண்ண கூடாதுன்னு சொல்லக்கூடியது. பட் நம்மளோட எமிட்டர் ஏ டெவலப்டு கண்ட்ரி, யூஎஸ் சொல்லக்கூடிய கண்ட்ரில வந்து அந்த லிமிட்டை வந்து பிரீச் பண்றாங்க. பிரீச் பண்ணி அதிகமான கார்பன் டை ஆக்சைடு கார்பனை எமிஷன் பண்றாங்க. ஓகேங்களா? அந்த அதிகமா எமிட் பண்றதா என்ன சொல்லிருக்கோம், அந்த ரெட் கலர்ல ஷேட் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? பட் இந்த எமிட்டர் பீன்னு சொல்லக்கூடிய புவர்லி டெவலப்டு கண்ட்ரிஸ் வந்து அந்த அளவுக்கு கார்பன் எமிஷன் பண்ண மாட்டாங்க, ஏன்னா வந்து அவங்க இண்டஸ்ட்ரியலைஸ்டு கண்ட்ரி கிடையாது, ஒரு அக்ரேரியன் கண்ட்ரியா இருக்கணும். ஓகேங்களா? அப்படிங்கப்போ அவங்க வந்து கார்பன் எமிஷன் ரொம்ப கம்மியா பண்றாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம அந்த கார்பன் ட்ரேடுங்கிறது இப்பதான் அந்த கான்செப்ட்ல வருது. இந்த யூஎஸ் போன்ற டெவலப்டு கண்ட்ரி வந்து எதுல இன்வெஸ்ட் பண்றாங்க, எதுல அப்படின்னா இந்த மாதிரி ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸ்ல ரெனியூபிள் ப்ராஜெக்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றாங்க. அவங்களோட கார்பன் எமிஷன், அதாவது அந்த ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸோட கார்பன் எமிஷனை இன்னும் குறைக்கிறாங்க. ஏன் அவங்க அதுல இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது, ஏன்னா அவங்க கண்ட்ரி அந்த லிமிட்டை பிரீச் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? பிரீச் பண்ணி அந்த ரெட் கலர்ல இருக்கக்கூடிய மார்க் வந்து அவங்க அதிகமா எமிட் பண்றாங்க. அதை காம்பன்சேட் பண்றதுக்காக புவர்லி டெவலப்டு கண்ட்ரீஸ்ல பினான்சியலா கிளைமேட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க. இது மூலமா, இந்த ஆக்டிவிட்டி மூலமா த்ரூ அவுட் தி குளோபல் நமக்கு வந்து கார்பன் எமிஷன் வந்து கண்ட்ரோல் ஆகுங்கிறதுக்காக தான் பாரிஸ் அக்ரிமெண்ட்ல ஆர்டிகல் 6ல இந்த கார்பன் மார்க்கெட்ங்கிற ட்ரேட வச்சிருக்காங்க, கார்பன் மார்க்கெட் கான்செப்ட் வச்சிருக்காங்க. ஒவ்வொரு கண்ட்ரியும் எவ்ரி இயர் என்டிசிங்கிற ஒரு இதை சப்மிட் பண்ணுவாங்க, நேஷனல் டிட்டர்மைன் கான்ட்ரிபியூஷன் சொல்லக்கூடியது. அது வேற ஒன்றும் கிடையாது, ஒரு கமிட்மெண்ட். இப்ப இந்தியா ஒரு கமிட்மெண்ட் பண்ணிருப்பாங்க, நெட் ஜீரோ கார்பன் எமிஷன் பை தி இயர் ஆஃப் 2070, 2070 நாங்க வந்து கார்பன் எமிஷன் வந்து 0% கொண்டு வரோங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க, நெட் ஜீரோ கார்பன் எமிஷன் சொல்லியிருப்பாங்க. இது ஒரு வகையான கமிட்மெண்ட், இந்தியா எடுத்துக்கக்கூடிய ஒரு பிளட்ஜ் கமிட்மெண்ட். அதே மாதிரி ஒவ்வொரு கண்ட்ரி எடுத்திருப்பாங்க, அதை நிறைவேற்றதுக்காக அவங்க ஒரு மெக்கானிசம் கொண்டு வந்திருக்காங்க. அதுதான் இந்த கார்பன் மார்க்கெட்ங்கிற மெக்கானிசம் அண்டர் ஆர்டிகல் 6 ஆஃப் த பாரிஸ் அக்ரிமெண்ட். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் டாபிக். ஸோ நெக்ஸ்ட் வந்து கோரல் ட்ரையாங்கிள். ஸோ கோரல் ட்ரையாங்கிள் ஸ்பெசிஃபிக்கா நமக்கு இப்போ நியூஸ்ல இருந்திருக்கும். ஃபர்ஸ்ட் கோரல்ஸ்லாம் நமக்கு என்னென்ன எக்ஸ்பிரஸா தெரிஞ்சிருக்கணும். கோரல்ங்கிறது ஒரு மரைன் லிவிங் ஃபீச்சர்ஸ். ஓகேங்களா? ரொம்ப சின்னதா இருக்கக்கூடிய மரைன் லிவிங் ஃபீச்சர், பட் வந்து கூட்டமா வாழக்கூடிய ஒரு பர்டிகுலர் லிவிங் பீயிங். ஓகேங்களா? இந்த பர்டிகுலர் கோரல் வந்து ஒரு கோரல் பாலிப்ஸ்ங்கிற ஒரு கால்சியம் கார்பனேட் காம்பவுண்டால உருவாக்கக்கூடியதான் இந்த கோரல்ஸ் சொல்லக்கூடியது. ஓஷனிக் ஃபீச்சர்ல ஷாலோ வாட்டர்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான லிவிங் ஆர்கானிசம் தான் இந்த கோரல்னு சொல்லக்கூடியது. பட் இங்க கோரல் ட்ரையாங்கிள் பாத்தீங்க அப்படின்னா, இந்த கோரல் ட்ரையாங்கிள் வந்து ஸ்பெசிஃபிக்கா வெஸ்டர்ன் சைட் ஆஃப் பசிபிக் ஓஷன் வெஸ்டர்ன் சைட்ல ஒரு பர்டிகுலர் ஏரியால வந்து இந்த கோரல் ஸ்பீசிஸ் நிறைய இருக்கு. நிறைய இந்த சென்ஸ் வேர்ல்டு ஓவர்ல இருக்கிற மொத்த கோரல் ஸ்பீசிஸ்ல 75% ஆஃப் கோரல் ஸ்பீசிஸ் இந்த பர்டிகுலர் கோரல் ட்ரையாங்கிள் இருக்குன்னு சொல்றாங்க. இதுல நிறைய கண்ட்ரிஸ் கவர் ஆகுது. நம்ம டயக்ராம்ல தெரியும், பிலிப்பைன்ஸ், மலேசியா, இந்தோனேஷியா, அப்புறம் சோலமன் ஐலாண்ட்ஸ், இதெல்லாமே இந்த கோரல் ட்ரையாங்கிள் இருக்கக்கூடிய முக்கியமான கண்ட்ரிஸ். இங்கதான் அதிகமான கோரல் ஸ்பீசிஸ் மோர் தென் 75% இருக்குன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஏன்னா இந்த கோரல் ஸ்பீசிஸ் வந்து ஒரு எக்கலாஜிக்கல் இண்டிகேட்டர். த்ரூ அவுட் த வேர்ல்டு ஓஷனிக்ல வந்து இந்த கோரல்ஸ் வந்து ப்ளீச் ஆயிட்டு இருக்கு, கோரல்ஸ் அழிஞ்சிட்டு இருக்குன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஓஷன் வந்து அசிடிஃபை ஆயிட்டு இருக்குன்னு அர்த்தம். அசிடிஃபை இந்த சென்ஸ் அதிகமான கார்பன் டை ஆக்சைடு வந்து ஓஷன் அப்சர்வ் ஆயிட்டு இருக்குன்னு அர்த்தம். அதான் ஓஷன் அசிடிபிகேஷன் சொல்லுவாங்க. இந்த ஓஷன் அசிடிபிகேஷன் ஆகிட்டு ஆக இந்த கோரல்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா இறந்து போக ஆரம்பிக்கும். ஓகேங்களா? அதனால இந்த கோரல் வந்து முக்கியமான ஒரு எக்கலாஜிக்கல் இண்டிகேட்டரா இதை பார்க்கப்படுது. ஓகேங்களா? அதனாலதான் இது நியூஸ்ல இருக்கு. கோரல் ட்ரையாங்கிள்னா வெஸ்டர்ன் சைட் ஆஃப் பசிபிக் ஓஷன்ல 75% ஆஃப் த வேர்ல்டு கோரல் ஸ்பீஷிஸ் ஈவனா டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து ப்ளூ ஃபிளாக் சர்டிபிகேஷன். இந்த ப்ளூ ஃபிளாக் சர்டிபிகேஷன் என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷனால டெசிக்னேட் பண்ணப்பட்ட ஒரு கிளீனஸ்ட் பீச், ரொம்ப தூய்மையான இக்கோ டூரிசம் அதிகமா வரக்கூடிய பீச்சுக்கு வந்து ஒரு டெசிக்னேஷன் கொடுக்குறாங்க. அந்த டெசிக்னேஷன் தான் ப்ளூ ஃபிளாக் சர்டிபிகேஷன் சொல்லக்கூடிய. ஓகேங்களா? இது எந்த ஆர்கனைசேஷன் இந்த டெசிக்னேஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா, யுனைடெட் நேஷன் என்விரான்மெண்டல் ப்ரோக்ராமும், அப்புறம் டென்மார்க்ல ஒரு என்ஜிஓ, என்விரான்மெண்டல் என்ஜிஓ இருக்கு. அந்த என்ஜிஓ பேர் வந்து
ஃபவுண்டேஷன் ஃபார் என்விரான்மெண்டல் எஜுகேஷன் சொல்லுவாங்க, எஃப்இன்னு சொல்லுவாங்க, எஃப்இஇ. அந்த ரெண்டு ஆர்கனைசேஷன்லாம் சேர்ந்து தான் வந்து ஒரு பர்டிகுலர் பீச் எல்லா கண்ட்ரிஸ்லயும் நல்லா அனலைஸ் பண்ணி ஐடென்டிஃபை பண்ணி ஒரு பர்டிகுலர் பீச் எக்கலாஜிக்கலி சஸ்டைனபிளா இருக்கக்கூடிய பீச்சுக்கு வந்து இந்த ப்ளூ ஃபிளாக் சர்டிபிகேஷன் கொடுக்குறாங்க. ஏன் இதை நம்ம படிக்கிறோம் அப்படின்னா, இந்தியால புதுசா இப்ப 2 பீச்சுக்கு வந்து ப்ளூ ஃபிளாக் சர்டிபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அது இந்த பீச் வந்து லட்சத்தீவுல இருக்கு. அந்த பீச்சோட பேர் வந்து மினிகாய் துண்டி பீச் அண்ட் கத்மத் பீச். மினிகாய் தொண்டி பீச் அண்ட் கத்மத் பீச்ங்கிறது நமக்கு லட்சத்தீவுல இருக்கு. அது புதுசா வந்து ப்ளூ ஃபிளாக் சர்டிபிகேஷன் கிடைச்சிருக்கு. ஓகேங்களா. பட் ஆல்ரெடி ப்ளூ ஃபிளாக் சர்டிபிகேஷன் நமக்கு 12 பீச்சுக்கு கிடைச்சிருக்கு. அதுதான் நம்ம அந்த டயக்ராம்ல ரெப்ரசென்ட் பண்ணி பார்த்திருக்கோம். அதுலதான் இந்த ஃபர்ஸ்ட் பீச் சொல்லியிருக்கக்கூடிய அந்த கோல்டன் பீச்னு சொல்லக்கூடியது, கோல்டன் பீச்னு சொல்லக்கூடியது நமக்கு எங்க இருக்குன்னா ஒடிஷால இருக்கு ஸ்பெசிபிக்கா. அதுக்கப்புறம் நமக்கு ரஷிகுண்டா பீச், அது வந்து நமக்கு ஆந்திர பிரதேஷ்ல இருக்கு. அப்புறம் அந்தமான் நிக்கோபர் ஐலாண்ட்ஸ்ல வந்து ராதாநகர் பீச் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. தென் புதுச்சேரியில இருக்கக்கூடிய ஏதன் பீச், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோவளம் பீச், இதுக்கெல்லாம் ப்ளூ ஃபிளாக் சர்டிபிகேஷன் ஆல்ரெடி கொடுக்கப்பட்டிருக்கு. அப்புறம் கேரளா இருக்கக்கூடிய கப்பாடு பீச், அப்புறம் லட்சத்தீவுல ஆல்ரெடி ஒரு பீச் இருக்கு பனகாரம் பீச்னு சொல்லக்கூடியது. அது போகதான் இப்ப 2 பீச்சுக்கு வந்து நமக்கு ப்ளூ ஃபிளாக் சர்டிபிகேஷன் கொடுத்திருக்காங்க. அப்புறம் மிராமர் பீச் இன் கோவா, பகாவே பீச் இன் மகாராஷ்டிரா, அதுக்கப்புறம் சிவராஜ்பூர் பீச் இன் குஜராத். இந்த மாதிரி நிறைய பீச்சுக்கு ஆல்ரெடி நமக்கு வந்து ப்ளூ ஃபிளாக் சர்டிபிகேஷன் கிடைச்சிருக்கு. எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவ்ல ஒவ்வொரு பீச்சும் என்னென்ன ஸ்டேட்ல லொகேட் ஆயிருக்குன்னு தெரிஞ்சிருக்கணும். கண்டிப்பா நமக்கு பேர் பேஸ்ட் கொஸ்டின்ல இதை நமக்கு கேட்பாங்க. ஓகேங்களா. அதனால ப்ளூ ஃபிளாக் சர்டிபிகேஷன் என்ன ஆர்கனைசேஷன் பார்த்தோம், யுனைடெட் நேஷன் என்விரான்மெண்டல் ப்ரோக்ராம் அண்ட் ஃபவுண்டேஷன் ஃபார் என்விரான்மெண்டல் எஜுகேஷன், எஃப்இஇ. இது வந்து டென்மார்க்ல இருக்கக்கூடிய ஒரு என்விரான்மெண்டல் என்ஜிஓ. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து சாபகர் போர்ட். இது இன்டர்நேஷனலி ரொம்ப சிக்னிபிகன்ட் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக்கலி ரொம்ப சிக்னிபிகண்டான ஒரு போர்ட் தான் இந்த சாபகர் போர்ட்னு சொல்லக்கூடியது. இந்த சாபகர் போர்ட் வந்து யாரு உருவாக்குனாங்க அப்படின்னா, இந்தியா தான் இன்வெஸ்ட் பண்ணி உருவாக்கி இருக்காங்க. எந்த கண்ட்ரிலன்னு பாத்தீங்கன்னா ஈரான்ல தான் அந்த சாபகார் போர்ட் இருக்கு. பட் அந்த சாபகார் போர்ட்டுக்கு யாரு இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்கன்னா இந்தியா இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா. சோ இந்த ஈரான் வந்து எந்த கல்ஃப்ல இருக்கு அப்படின்னா கல்ஃப் ஆஃப் ஓமன். கல்ஃப் ஆஃப் ஓமன்ல தான் இந்த சாபகர் போர்ட் ஸ்பெசிபிக்கா இருக்கு. ஓகேங்களா. இந்த சாபகர் போர்ட் எதுக்கு வந்து இந்தியா இன்வெஸ்ட் பண்ணணும் ஈரான்ல கட்டுறதுக்கு பாத்தீங்க அப்படின்னா, இந்தியா வந்து இதன் மூலமா வந்து சென்ட்ரல் ஏஷியன் கண்ட்ரிஸ் ஆக்சஸ் பண்ணிக்கிறதுக்காக. சென்ட்ரல் ஏஷியன் கண்ட்ரிஸ்னா நம்ம ஈரான் வழியா போய் சென்ட்ரல் ஏஷியன் டர்க்மெனிஸ்தான், கசகஸ்தான், அந்த உபகிஸ்தான் இருக்குல்ல, அந்த சென்ட்ரல் ஏஷியன் கண்ட்ரிஸ் ஆக்சஸ் பண்ணிக்கிறதுக்காக ஈரான்ல வந்து சாபகர் போர்ட் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க. ஏன் வேற வழி இல்லையான்னு பாத்தீங்கன்னா நமக்கு இல்ல. ஏன்னா இந்தியா பக்கத்துல பாகிஸ்தான் இருக்காங்க. சோ பாகிஸ்தான் எப்பவுமே நமக்கு இந்தியா ஆக்சசபிளா கொடுக்க மாட்டாங்க. அதனால பாகிஸ்தானை பைபாஸ் பண்ணி கடல் வழியா சாபகர் போர்ட்டை கிரியேட் பண்ணி சாபகர் போர்ட்ல இருந்து ரோட்வே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க. அது இந்த சாகிதான், சராஞ்ச், டெலாராம் ஆப்கானிஸ்தான் வரைக்கும் போகுது. ஆப்கானிஸ்தான்ல இருந்து நம்ம ஈஸியா சென்ட்ரல் ஏஷியா ஆக்சஸ் பண்ண முடியும். அதுக்காக தான் இந்தியா வந்து சாபகர் போட்டு ஈரான்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. அது பக்கத்துல வந்து கல்ஃப் ஆஃப் ஓமன் இருக்கு. ஓகேங்களா. அந்த லொகேஷன் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் நமக்கு பார்க்கக்கூடிய டாபிக் வந்து டிஎன்ஏ பார்கோடிங். ஸோ டிஎன்ஏ பார்கோடிங் வந்து இப்போ நம்ம சிக்னிபிகண்டா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இருக்கக்கூடிய முக்கியமான கான்செப்ட். இந்த டிஎன்ஏ பார்கோடிங் இது வேற ஒன்றும் கிடையாது. இந்த டிஎன்ஏ பார்கோடோட அப்ளிகேஷன் பாத்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஸ்பீஷீஸை ஐடென்டிஃபை பண்ணிக்கிறது. நமக்கு வந்து தௌசண்ட்ஸ் ஆஃப் லேக்ஸ் ஆஃப் ஸ்பீஷீஸ் வந்து அரௌண்ட் த வேர்ல்டு இருக்கு. பட் அதோட டிஎன்ஏ வச்சு நமக்கு அந்த ஸ்பீஷீஸை ஐடென்டிஃபை பண்ண முடியும். அப்படி டிஎன்ஏ வச்சு ஐடென்டிஃபை பண்ணோம்னா கண்டிப்பா அந்த டிஎன்ஏ என்ன பண்ணும், அந்த ஜீனோம் வந்து கம்ப்ளீட்டா டிஎன்ஏ சீக்வன்சிங் ப்ராப்பரா பண்ணி அந்த டிஎன்ஏவை மார்க்கிங் பண்ணா மட்டும்தான் ஃபியூச்சர்ல அதே மாதிரி ஸ்பீஷஸ் வந்துச்சு அப்படின்னா நம்ம மேட்ச் பண்ணி ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதுக்காக தான் அந்த டிஎன்ஏ பார்கோடிங் டெக்னாலஜி வந்திருக்காங்க. ஸ்பெசிஃபிக்கா அந்த டிஎன்ஏ டெக்னாலஜி பார்கோடிங் டெக்னாலஜி வந்து இந்த என்டேஞ்சர் ஆகக்கூடிய ஸ்பீஷிஸ் ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுக்காக இந்த முக்கியமா யூஸ் பண்றாங்க என்டேஞ்சர் ஸ்பீஷிஸ்க்கு. அது மட்டும் இல்லாம இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் அந்த பர்டிகுலர் இதை வந்து ப்ராப்பரா ஸ்ட்ரீம்லைன் பண்றதுக்காகவும் இந்த டிஎன்ஏ பார்கோடிங் பெரிய அப்ளிகேஷனா இருக்குது. ஓகேங்களா. ஸோ என்டேஞ்சர் ஸ்பீஷிஸ், த்ரெட்டன் ஸ்பீஷிஸ், அது மட்டும் இல்லாம இன்வேசிவ் ஸ்பீஷிஸ், ஏலியன் இன்வேசிவ் ஸ்பீஷிஸ், அது இப்போ ரொம்ப இந்தியாவில இருக்கக்கூடிய மேஜர் ப்ராப்ளம். அதை வந்து ஐடென்டிஃபை பண்றதுக்காகவும் இந்த டிஎன்ஏ பார்கோடிங் யூஸ் பண்றாங்க. எஸ்பெஷலி இந்த இண்டிவிஜுவல் ஜீனோமை வந்து ஷார்ட் செக்மெண்டா பிரிச்சு அதாவது கெமிக்கல் சிந்தசிஸ் இல்ல கெமிக்கல் என்சைம்ஸ் மூலமா டிஎன்ஏவை மார்க் பண்ணி அதன் மூலமா ஃபியூச்சர்ல வரக்கூடிய ஸ்பீஷீஸ் அதோட டிஎன்ஏ எடுத்து ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்து மேட்ச் ஆகுதான்னு பார்ப்பாங்க. அது மேட்ச் ஆச்சு அப்படின்னா ரெண்டு ஒரே ஸ்பீஷீஸை சேர்ந்தது அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்றாங்க. ஓகேங்களா. இதுதான் டிஎன்ஏ பார்கோடிங் சொல்லக்கூடியது. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் நமக்கு வந்து திக்ராய் ரீஜன். ஸோ இந்த திக்ராய் ரீஜன் ஏன் முக்கியமானது, ஏன் அப்படின்னா இந்த திக்ராய் ரீஜன் வந்து நமக்கு இப்போ நடந்த யூபிஎஸ்சி 2023 பிலிம்ஸ் எக்ஸாம்ல நமக்கு ஒன் ஆஃப் த கொஸ்டின்ஸா கேட்டிருந்தாங்க திக்ராய் ரீஜன் சொல்லக்கூடியது. இந்த திக்ராய் ரீஜன் எங்க இருக்கு அப்படின்னா நமக்கு வந்து எத்தியோப்பியால இருக்கு. ஓகேங்களா. இந்த திக்ராய் ரீஜன் வந்து ஒரு வகையான டிஸ்பியூட்டட் ஏரியா. ரிபல் குரூப்ஸ் வந்து அங்க இருக்கக்கூடிய போராட்டக்காரர்கள் வந்து எத்தியோப்பியன் கவர்மெண்ட் எதிர்த்து ஆயுதம் ஏந்தி போராடினாங்க. அதுதான் இந்த திக்ராய் ரீஜன் சொல்லக்கூடியது. இந்த எத்தியோப்பியா சுத்தி இருக்கக்கூடிய மற்ற கண்ட்ரிஸ் பார்டரிங் கண்ட்ரிஸ் பாத்தீங்க அப்படின்னா
சூடான் வரும் வெஸ்டர்ன் சைட்ல, அதுக்கப்புறம் சொமாலியா அண்ட் டிஜிபூட்டி இந்த ஈஸ்டர்ன் சைட்ல வரும். இந்த ஜிஜிபூட்டி ஆல்ரெடி ரொம்ப முக்கியமான இன்டர்நேஷனலா முக்கியமா ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பிளேஸ். ஏன் அப்படின்னா சைனாவோட ஒன் ஆஃப் த ஸ்ட்ராட்டஜிக் நேவல் பேஸ் வந்து டிஜிபூட்டில இருக்கு. டிஜிபூட்டிங்கிறது வெஸ்டர்ன் ஈஸ்டர்ன் சைட் ஆஃப் ஆப்பிரிக்கன் கண்ட்ரில இருக்கக்கூடியது. அங்க யார் வந்து நேவல் அப்படின்னா இப்ப சைனா வந்து ஆல்ரெடி அங்க நேவல் பேஸ் உருவாக்கியிருக்காங்க. இப்ப செகண்ட் பிளேஸ் இந்த வருஷம் நமக்கு கம்போடியால கொண்டு வந்திருக்காங்க. செகண்ட் நேவல் பேஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்திருப்போம், ரியாம் நேவல் பேஸ்னு சொல்லுவாங்க. கம்போடியால சைனா. ஓகே, இந்த எத்தியோப்பியாவுக்கும் சவுத் சதன் பார்ட் ஆஃப் எத்தியோப்பியா பார்க்கும்போது இந்த கென்யாவுக்கும் நடுவுல இன்டர் பவுண்டரியில பாஸ் ஆகக்கூடிய லேக் தான் இந்த லேக் டர்கானான்னு சொல்லக்கூடிய. இந்த லேக் டர்கானாங்கிறது எத்தியோப்பியாவுக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து உக்ரைனோட பார்டரிங் கண்ட்ரிஸ், அகைன் த சேம் யூபிஎஸ்சி 2023 உக்ரைன் பார்டர் கண்ட்ரிஸ் சொல்லி ரொம்ப சிம்பிளா கேட்டிருந்தாங்க. பார்க்கும்போது ஸ்பெசிபிக்கா 7 கண்ட்ரிஸ் இருக்கும் உக்ரைனை சுத்தி. ஸோ வந்து அதுதான் வந்து எது இல்லைங்கிற மாதிரி ஸ்பெசிஃபிக்கா கேட்டிருந்தாங்க. உக்ரைனோட பார்டரிங் கண்ட்ரிஸ் பார்க்கும்போது நமக்கு வந்து பெலாரஸ் வரும், ஹங்கேரி, மோல்டோவா பக்கத்துல வரும், தென் போலாண்ட், அதுக்கப்புறம் ரொமேனியா அண்ட் ரஷ்யா, தென் ஃபைனலி ஸ்லோவேக்கியா. இந்த 7 கண்ட்ரிஸ் தான் வந்து நமக்கு உக்ரைனை சுத்தி பார்டரிங்ல இருக்கக்கூடிய கண்ட்ரி. அண்ட் உக்ரைனை சுத்தி பக்கத்துல இருக்கக்கூடிய முக்கியமான சி வந்து பிளாக் சி, அது நம்ம ஆல்ரெடி பார்த்திருப்போம். அப்புறம் உக்ரைனுக்கு கீழே இருக்கக்கூடிய கிறிஸ்டல் ரீஜன் சொல்லுவாங்க, அதுவும் நமக்கு வந்து இப்போ யூபிஎஸ்சி 2023 கேட்டிருந்தாங்க, அதுவும் நம்ம ஆல்ரெடி பார்த்திருந்தோம். உக்ரைன்ல சதன் சைட்ல இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த போர்ட் சிட்டி, அந்த போர்ட் சிட்டி நமக்கு இந்த வருஷம் யூபிஎஸ்சி கேட்டிருந்தாங்க. அது உக்ரைனோட சம்பந்தப்பட்ட முக்கியமான ரீஜன் சொல்லக்கூடியது. ஓகேங்களா? இந்த மாதிரி டிஸ்பியூட்டட் ஏரியாஸ் அதுல இருக்கக்கூடிய என்ன கண்ட்ரியில லொக்கேட் ஆயிருக்குன்னு கேட்பாங்க. அப்ப அதோட அந்த சிட்டியோட முக்கியமான சிக்னிபிகன்ட் எக்கனாமிக்ல ஒரு ஸ்ட்ராட்டஜி சிக்னிபிகன்ஸ் என்னன்னு கேட்பாங்க. அப்புறம் அதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய சி அண்ட் அதர் நேவல் பேசஸ், அந்த மாதிரி லொகேஷன் ஃபீச்சர்ஸ் தான் நமக்கு மேப் பேஸ்டா யூபிஎஸ்சி பிலிம்ஸ்ல நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இந்த வருஷம் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஸ்ட்ராட்டஜிக்கா நம்ம பார்த்தா கான்செப்ட்ல டயக்ராமேட்டிக்கா எப்படி ரெப்ரசென்ட் பண்றங்கிற மாதிரி இந்த இதுல பார்த்தோம். ஃபர்தரா இதே சீக்வன்ஸ்ல அடுத்தடுத்த செஷன்ல வந்து இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ் டயக்ராமேட்டிக்கா நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ வெரி மச்.